சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன் ஜெல்லி பவுட்ரு. இது கூட வந்து ஜெலட்டின் பவுடரும் கொஞ்சம் இருந்தது. ரெண்டையுமே இப்போ போட்டிருக்கிறோம். அது கூட இந்த கீச்செயின் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்து உள்ளே இருந்துச்சு இந்த பாக்கெட்டுக்குள்ளே. இப்போ வந்து இதை வந்து நான் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி போட்டிருக்காங்கன்னா சைடில் போட்டிருக்கிறாங்க. முதல்ல வந்து ஒரு பவுலில் கொட்டி, அப்புறம் ஒரு பவுலில் வந்து வெந்நி வச்சு, அந்த வெந்நி கொதித்து வர்றப்போ நம்ம இதில் வந்து நல்லா ஊற்றி நல்லா இந்த கட்டி இல்லாமல் கிளறணுமா. இப்போ பாருங்கள், வெந்நி வந்து நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. வந்த உடனே இதை கிளறி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் ரூம் டெம்பரேச்சரில் 45 நிமிஷம், ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3/4 மணி நேரம், 45 நிமிஷம்னா ஒரு 3/4 மணி நேரம் நம்ம வச்சிடணும். வச்சுட்டு அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணுமா. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போது நம்ம நல்லா தண்ணி சலசலன்னு கொதிக்கணும்னு சொன்னாங்களா போட்டுருக்கா. தண்ணி கொதிக்கணும், பாயில் அப்படின்னு. இப்போ நல்லா அந்த தண்ணி வந்து கொதிக்கணும். இதுக்கு வந்து எவ்வளோ தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாக்கு வந்து எத்தனை கிராம் இது வந்து பாருங்க. 90 கிராம். 90 கிராமா? 90 கிராம். 90 கிராமுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. நான் 1 லிட்டர் தண்ணி அளந்து தான் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து வெந்நி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை அப்படியே ஊற்றிடலாமா? இதில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இவ்வளோ தண்ணியுமே நம்ம இதில் ஊற்றணுமா. சூடாக இருக்கு, நான் உர போட்டேன் பாருங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து இதில் பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்குது. இந்த கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம ஊற்றி நல்லா கலக்கணுமா. இப்போ வீடியோக்கே பிளர் ஆகுது. வீடியோவோ 1 லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றியாச்சு. பாருங்கள், நல்லா வந்து இந்த கட்டி இல்லாமல் நல்லா கலக்க சொல்லியிருக்காங்க. நல்லா இந்த கட்டி இல்லாமல் பாருங்கள், நம்ம நல்லா கலக்கணும். கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு ரூம் போட சொன்னாங்களா? மூடி போட்டு வச்சுக்கணுமே. ஆமாம், ஒரு மூடி போட்டு ஒரு 3/4 மணி நேரம் வச்சுட்டு நம்ம அந்த ஜெல்லி எப்படி வந்துக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நான் வந்து வாங்கிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளவர். நல்லா இப்போ நம்ம கலக்கிறப்பே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்சு ஸ்மெல் வருது. ஓகே, ஆரஞ்சு ஸ்மெல் நல்ல ஒரு மனம் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், நம்ம நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒரு கரண்டியோ இல்லைன்னா இந்த மாதிரி டிஸ்கோ வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இதை நம்ம நல்லா மூடி போட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு கட்டி இல்லாமல். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டோம். ஒரு 3/4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே ஒரு கீச்செயின். இது என்ன கீச்செயின்? டோரிமான் கீச்செயின். சூப்பராக நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குது. இதை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் கீச்செயின் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஃப்ரீ கிஃப்டாக உள்ளே வச்சுருக்குறாங்க. பாருங்கள், சூப்பராக அழகாக இருக்குது. நம்ம சைக்கிள் செயின்லனா வீட்டில் இருக்கிற கீ நல்லா கலர் பார்த்திங்களா, நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் நல்லா சூப்பராகவும் அழகாக இருக்குது. இந்த கீ செயினும் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்ம இது 3/4 மணி நேரம் கழித்து எப்படி நம்மளுக்கு ஜெல்லி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வச்ச ஜெல்லி வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கையெடு விடுங்க. இங்கே பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு? நமக்குனா நல்லா ஜெல்லி மாதிரி வந்துருச்சு. இதை நம்ம இப்படியே சாப்பிடக்கூடாது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கூலிங்கோடு சாப்பிட்லாம். இதோட மெத்தட் வந்து நல்லா தான் இருக்குது. ஓரளவு வந்து நல்லா ஒரு 10க்கு 10 கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், ஜெல்லி மாதிரியே வந்து நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி நல்லா கூலிங்கோடு சாப்பிட போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.